கிருஷ்ணகிரியில கார்ல போன தம்பதிகளுக்கு இடையில ஏற்பட்ட தகராறு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை பக்கத்துல சின்னபேல கொண்டப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் 32 வயசாகிற எல்லப்பா. இவரோட மனைவி 28 வயசான பிரேமா. இவங்களுக்கு 2 மகன்களும் ஒரு மகளும் இருக்கிறாங்க. மகன்கள் 2 பேருமே கிருஷ்ணகிரியில உள்ள ஒரு தனியார் பள்ளி விடுதியில தங்கி படிச்சுட்டு வந்திருக்காங்க. மூத்த மகனுக்கு பிறந்த நாள் வர்றதுனால அவங்களுக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு மகன்கள் 2 பேரையுமே ஹாஸ்டல்ல போய் பார்த்துட்டு கணவன் மனைவி 2 பேருமே கார்ல ஊருக்கு திரும்பி இருக்காங்க. அப்போதான் போயிட்டு இருக்கும் போது நைட்டு 8 மணி போல திடீர்னு 2 பேருக்கு இடையில கார்ல கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இதனால கோபமான பிரேமா கார்ல இருந்த கத்தியை எடுத்து கணவனை தாக்க முயற்சி பண்ணிருக்காங்க. சுதாரிச்சுக்கிட்ட எல்லப்பா மனைவியை தடுத்ததோட அவங்க கிட்ட இருந்த கத்தியை புடுங்கி அவங்களையே திருப்பி கடுமையா தாக்குனதுல அவங்க சம்பவ இடத்திலேயே பரிதாபமா இறந்து போயிருக்காங்க. அதோட தான் மனைவியோட உடலை அங்கேயே போட்டுட்டு நேரா காயங்களோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரணடைஞ்சிருக்காரு. போலீஸ் நடத்தின தீவிர விசாரணையில எல்லப்பாவுக்கு வேறொரு பொண்ணு கூட பழக்கம் ஏற்பட்டிருக்குன்னு தெரிய வந்திருக்கு. இதனால பிரேமா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காங்க. அங்க வச்சு எல்லாருக்கு முன்னாடியும் பிரேமா எல்லப்பாவை அவமானப்படுத்துற மாதிரி செயல்களை செஞ்சிருக்காங்க. இதனால கோவமான எல்லப்பா மனைவியை பழி வாங்குறதுக்காக கார்லயே கத்தியை மறைச்சு வச்சு எடுத்துட்டு போயிருக்காரு. மகன்களை பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்ட எல்லப்பா தான் மனைவியை வாக்குவாதத்துல தூண்டி இந்த சம்பவத்தை பண்ணிருக்காரு.